வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நாக்பூரில் பதட்டம். நீங்கள் நாக்பூரில் பதட்டம் அப்படின்னா எங்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கிற தலைமையகம் இருக்க இடமாச்சு. எங்கள் என்னங்க பதட்டம் அப்படின்னா, அவுரங்கசீப் அவர்களுடைய அந்த உடலை வந்து அங்கே புதைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், அவுரங்கசீப் உடல் புதைக்கப்பட்டதுக்கு என்னங்க இப்போ என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் பல வருஷம் 1657 முடிஞ்சு போச்சாங்க. இப்போ என்ன அதை பற்றி விஷயம் அப்படின்னா, இல்லை இந்தியாவில் அது இருக்கக்கூடாது. இந்தியாவில் இன்றைக்கி வறுமை நிறையா நடக்குது இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் அவுரங்கசீப்புடைய கல்லறை இருக்கிறது தான். ஒரு தப்பான மனிதனுடைய கல்லறை வந்து புண்ணிய பூமியான இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் யார் பண்ணுவான்? எல்லாம் கிடப்பாறை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு பெரிய ரகலை பண்ணி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கடைசியாக ஒரு இறந்து போயிட்டாங்க சில பேர் காயமாயிட்டாங்க. ஒரு பெரிய பதட்டம் நிலவுது. யாரும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் சொல்கிறாங்க. வன்முறை கலவரம், இஸ்லாமியர்களுடைய நூல்கள் எரிக்கப்பட்டது அப்படின்னு அது ஒரு உண்மையாக இல்லையான்னு தெரியாமல் அது ஒரு பெரிய வதந்தி போயிட்டுருக்குது. கலவரத்தை ரொம்ப விஷயம் பேசுகிற மாதிரி நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அமைதி காத்து பேசினா கூட மறுபடியும் ஒரு கோத்ரா சம்பவமா அப்படின்னு எண்ணக்கூடிய வகையில் இந்த சம்பவம் இருக்குது. முதல்ல இந்த சம்பவம் எப்படி ஆரம்பித்தது, இது எப்படி டெவலப் ஆகுது? இதுக்கு முன்னாடிலாம் ஷிண்டே அரசு இருந்தது, உத்தவ் தாக்கரே இருந்ததாங்க. அப்போல்லாம் இல்லாத ஒரு 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 வன்முறை வெறியாட்டம் இப்போ நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எப்பயுமே பிஜேபி வந்தால் இதெல்லாம் நடக்கும். நேற்று என்ன நடந்தது? நேற்று முதல்ல மக்கள் எப்படி கூடுறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது அவுரங்கசீப்புடைய அந்த இது இருக்குது, இது மகால் பகுதியில் உள்ள சிவாஜி சிலை அருகே இந்து வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய சிறிது நேரத்திலேயே மாலையில் பிரச்சனை தொடங்கியது. மாநிலம் முழுவதும் சிவஜெயந்தியை முன்னிட்டு குல்தாபாத், சத்ரபதி சம்போஜி நகரில் உள்ள முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் கல்லறை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் உறுப்பினர்கள் மற்றும் குழுக்கள் உடனே விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பஜ்ரங் தள்னால் சூப்பராக தெரியும். ஒரிசாவில் பாதிரியார் அவருடைய 2 மகன்களை காரோடு எரித்து கொன்றவர்கள் தான் இந்த பஜ்ரங் தள் அமைப்பினர். இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ராகுல் காந்தி வந்து ஒரு எம்பியை கீழே தள்ளி விட்டார். நல்ல வேலை அடிச்சிட்டாருன்னு சொல்லலை, கீழே தள்ளி விட்டு அவருக்கு மண்டை உடஞ்சி போச்சு, ஐசியூவில் இருக்காருன்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த நபர் இருக்கார்ல, அந்த எம்பி, அவரும் இந்த பாதிரியார் எரிப்பில் சம்மந்தப்பட்டவர் தான். சரி, நேற்று என்னங்க பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை பிஜேபிக்கு வேறு என்னங்க வேணும்? கலவரம் தான். அதாவது மத கலவரம் அப்படிங்கிறது பிஜேபி மட்டும்தான் பண்ணும். அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். வேறு என்ன தெரியும் அவங்களுக்கு? ராமர் கோயில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இப்போ வந்து இது என்னது சீதைக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 20 கோயிலில் லிங்கம் இருக்குதுன்னு அதை போய் தேடுறது, அத்தராசில் நடைபெற்ற கலவரம், சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க இது மேட்ரு வேணும் இல்லை, வேறு என்ன பற்றி நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க? நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இதுதான் விஷயம். இதில் என்னென்னா நமக்கு என்ன புரியலன்னா, நேற்று நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, பெரிய அளவிலான தீ விபத்து, நாச வேலை மற்றும் கல்வீச்சு சம்பவங்களில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உட்பட குறைந்தது 25 காவல்துறை மற்றும் பல காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தனர். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இன்றைக்கி பல வாகனங்கள் தீ வைத்து செத்துக்கொலை சேதப்படுத்தியதால் பதற்றம் வேகமாக அதிகரித்தது. சிட்னிஸ் பூங்கா, மகால் மற்றும் மத்திய நாக்பூரின் பிற பகுதிகளில் வன்முறை கும்பலை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். மேலும் அதாவது அவுரங்கசீப் அவருடைய உருவ பொம்மையை எரித்தார்கள்ங்கிறாங்க. இதில் நம்ம என்ன கேட்குறோன்னா, அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் எப்போ வாழ்ந்து இறந்து போயிட்டாருங்க. இதெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்களா? நேற்று நடந்த விஷயம் என்னென்னா, பஸ் ஃபேர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து 15% உயர்த்தி இருக்கிறது பட்னாவிஸ் அரசு. ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி வரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா, ஷிண்டே, அஜித் பவார், காங்கிரஸ், சரத்பவார் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு அணி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு மடைமாற்றம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கும்போது இதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கணும். பஸ் ஃபேர் வேறு 15% ஏற்றிட்டோம். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. என்ன எலெக்ஷனு? மாநகராட்சி தேர்தல் வருது. அதுவும் இல்லாமல் 100 ஆண்டை வந்து இந்த தடவை நாக்பூரில் நம்ம ஜிக்கள் கொண்டாடுறாங்க. யார்? நம்ம இந்து இவங்க ஆர்எஸ்எஸ். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகாராஷ்டிரா பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையும் திருப்பணும்.
அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது மறுபடியும் இப்போ கீகார்லாம் எலெக்ஷன்லாம் வருது, மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து இது என்ன ஏதோ ஒன்று பண்ணணும், மேட்ரே இல்லாமல் இருக்கும், ஒன்று பண்ணுங்கள். அவுரங்கசீப் அப்படிங்கிற மேட்ரை பண்ணும்போதே நீங்கள் கேட்கலாம், ஏங்க இதெல்லாம் ஆக பழசு. இப்போ என்ன நேற்று சொல்கிறாங்கன்னா, இந்த அவுரங்கசீப்புடைய கல்லறையை அகற்றணுங்கிறதுக்கு கடப்பாறை அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்கள்ல, அது இவ்வளோ பேர் திரண்டுறது அப்படிங்கிறது மாநில உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? நல்லா தெரியும். இது நடக்க போதுன்னு தெரிஞ்சே தாங்க சார் வர்றாங்க. அடுத்து ஒரு கோத்ராக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன தெரியுமா நடந்தது? அங்கே போய் அந்த இஸ்லாமியர்கள் நிறுத்தி வச்சுருந்த அந்த வண்டியெல்லாம் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அந்த 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 வண்டிகள் அங்கே இருக்கக்கூடிய கடைங்கெல்லாம் அடித்து நீங்கள் உடைச்சிங்கன்னா அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கும்? ஏற்கனவே இதே மாதிரி தான் புல்டோசர் வச்சு யோகி இடிக்கிறாரு. இது என்ன ஒரு சம்பவம்? இதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவே குரல் கொடுக்கணும். அதாவது இங்கே வந்து வாய்க்கிலியே பேசக்கூடிய பிஜேபியினர், நீங்கள் வந்து பிஜேபியினர் மக்கள் போராட்டத்துக்காக எங்கே போராடி இருக்காங்க? இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ இது அடுத்து என்ன ஆகும் சொல்லுங்கள்? இப்போ வந்து அந்த பிரச்சனை ஓஞ்சிருச்சா? இந்த பிரச்சனை இன்னும் ஓயாதுங்க. இது வந்து இப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன அதில் பேசக்கூடியவர் சொல்கிறாரு, அவுரங்கசீப்னால தான் பஞ்சமே வந்துச்சு இந்தியாவிலங்கிறார். நமக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இவங்களுடைய அடுத்த நோக்கம் என்ன? இல்லைங்க, அதாவது இஸ்லாமியர்கள் கட்டின தாஜ்மஹாலை நம்ம விட்டுறக்கூடாது, அடுத்து அதுக்கு போவாங்களா? போவாங்க. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்தானதுங்கிறது இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம்ல. நமக்கு என்ன கேட்குறோம், மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ என்ன இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கற்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே கடப்பாறை எடுத்துகிட்டு வந்தது பஜ்ரங் தள் அமைப்பும் இந்து முன்னணி அமைப்பும். இந்து முன்னணி அப்படின்னு யாராவது வந்து இந்த போராட்டம்னா வெளுத்து விட்டோம்னா வருவாங்களா சார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இவங்க அமைதியாக பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் கூட இந்து முன்னணி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மா கலைஞர் காலத்தில் அமைதியாக இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா பிஜேபி மேலே ஆட்சியில் இருக்குதுங்கிற தைரியத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வன்முறைக்கெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்க. உண்மையிலே சொல்கிறோம். அதாவது என்னென்னா, நீங்கள் ஊழல் கீழல் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணுற போது அது வந்து ஊழல், அதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தருமோ அதை விட பன்மடங்கு முக்கியத்துவம் இது தரணும். அப்போ மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பஜ்ரங் தள், இந்து முன்னணி, பிஜேபி எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சின்னதாகிடுவாங்க. மொத்தமாக இவங்கெல்லாம் வந்துடுறாங்க கடப்பாறை குத்திட்டு. இதை பார்த்து என்னென்னா இது உடனே வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சுல, முஸ்லீம்காரங்களாம் வந்துட்டாங்க. அதுவும் நேற்று ரம்ஜான் நோன்பு இருந்த நேரம் எல்லோரும் வரும்போது ஒரு பெரிய பதட்டம் வருது. அப்போ என்ன சொல்லப்படுது? அங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அத்தராசல் நடைபெற்ற சம்பவம் தெரியும். அங்கே மசூதிக்குள்ளே போய் ஒரு பெரிய பிரச்சனையாகி அங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. எதிரில் இஸ்லாமியர்கள் வந்து அவங்க ஏங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு நீங்கள் மசூதியில் போனால் அங்கே இருக்கவங்க கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? அவங்க கல்லை விட்டு எறியும் போது அதை ஃபோட்டோ எடுத்து அந்த யார் கல்லை விட்டு எறிஞ்சாங்களோ அவங்களும் வீடெல்லாம் போய் அடுத்த நாள் அடித்து உடச்சி அவங்கள ஊருக்குள்ளே வராதவங்க குடும்பம்லாம் இன்னும் இருக்குது. அந்த சின்ன ஊர் அவங்க அன்றாடம் காட்சிக்கே வழி இல்லை சார். அவங்கெல்லாம் ரொம்ப பாவமாக எப்படி அவங்களெல்லாம் அடிக்கிறாங்கன்னு நமக்கு உண்மையே புரியல. ஏன்னா இவங்க ரொம்ப பாவங்க, வருமானம் ரொம்ப கம்மிங்க. அவங்கள போய் அடிக்கிறீங்களே இஸ்லாமியருங்கிற ஒரு காரணத்துக்காக போது தான் என்ன ஏன் நாட்டு நடத்திட்டு இருக்கீங்க? நீங்கள் கோவம் வருமா வராது சார்? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதில் சில ஜிகேல் வேறு ஆதரவு தெரிவிக்கும்போது ரொம்ப கோபமாகுது. சார் ஜிகேல் அப்படி தானே பண்ணுவாங்க, கேடுகட்ட அவங்க என்ன சொல்கிறதுனே புரியல. இதெல்லாம் என்ன ஒரு இது? அங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாகுது. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மகாராஷ்டிராவை நீங்கள் என்றைக்கு பிடிச்சிங்கன்னா அன்றைக்கே சனி ஆரம்பிச்சது மகாராஷ்டிராவுக்கு. பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ என்னென்னாங்க, இது வந்து ஒரு ட்ரெய்லர். இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும். என்னடா அது எப்போ எது நடக்குதுன்னே தெரியாது. இப்போ என்னென்னா, தனியாக ஒரு இடத்துல போய் இஸ்லாமியர்கள் வீடு எடுத்து தங்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அவுரங்கசீப் ஒரு அசிங்கமான சின்னம், அதை காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ இது இன்றைக்கி போயிட்டாங்க, நாளைக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சியும் மாநில அரசு அவங்க கூட இருக்குது சார். மாநில அரசு அவங்களோட இருக்குது, காவல்துறை அவங்களோட இருக்கும்போது எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? உடனே நம்ம ஆறுதல் என்னென்னா, நம்ம உத்தவ் தாக்கரே பையன் ஆதித்ய தாக்கரே காங்கிரஸ் போகிறது கூட இல்லை, ஆதித்ய தாக்கரே போனது பெரிய விஷயம். அவுரங்கசீப்புக்காக அவர் போனது உண்மையிலே நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ஆட்சியை உண்மையிலே சொல்கிறோம். மகாராஷ்டிரா மக்கள் 5 வருஷம் நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சி நடந்து முடிஞ்சோன்னே எழுதி வச்சுக்கோங்க, ஓடி போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இது இவங்க வந்தாங்கன்னா இதே இப்போ என்னென்னாங்க, மகாராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாத்துடைய பொருளாதாரம். இப்போ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வெளிநாட்டிலேருந்து ஏதாவது முதலீடு உங்களுக்கு வருமா? எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஓட்டுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, இப்போயே திணறிட்டு இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? டாவோஸில் நடைபெற்ற மாநாட்டில் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டு வந்தாங்க. இப்போ டாவோஸில் நடைபெற்ற மாநாட்டில்
முதலீடுகள் வருது. இந்த மாதிரி அடிக்கடி நடந்தால் முதலீடுகள் வரும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே பிஜேபி அச்சப்படுறதுக்கு ஒரு காரணமும் அதுதான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கலவரம் பெருசாகி 2-3 இடத்துல பரவி முதலீடுகள் வரலைன்னா இப்போ அவங்களுக்கு மாதம் 2100 ரூபா கொடுக்குறேன்டிங்க. அதுக்கே திணறிட்டு இருக்கார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? ஒரு பக்கம் நாயுடு திணறாரு பணம் இல்லாமல், நிதிஷ்குமார் திணறாரு பணம் இல்லாமல், தமிழகம் மட்டும் இல்லை சென்ட்ரலே தடுமாறுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தேவேந்திர ஃபட்னாவிஸால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். தேவேந்திர ஃபட்னாவிஸ் பண்ணியிருப்பார் நம்ம நினைக்கல. ஏன்னா அவருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு பதவிக்கு வர வரைக்கும் நீங்கள் நிறைய வன்முறை என்பதெல்லாம் பண்ணுவீங்க சார். பதவிக்கு வந்தவுடனே நாடு அமைதியாக இருந்தால் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ நடந்துட்டுருக்கிறது யார் தொகுதியில்? நம்மளுடைய நிதின் கட்கரி, அவர் தான் நாக்பூர் எம்பி, அவருடைய தொகுதியில் இது நடந்திருக்குது. அதுவும் ஆர்எஸ்எஸ் தலைமையகம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு அருகாமையில் நடந்திருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு அருகாமையில் பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கேருந்து ஓய்னு சத்தம் போட்டு உடனே பிரியங்கா காந்தி சூப்பராக அவங்கள பார்த்து ஓகே அப்படின்ட்டாங்க. அது பெரிய அவங்கள மொக்கையாக்கி விட்டாங்க. அது பெரிய வீடியோலாம் வைரலாக இருக்கும். இவங்க என்ன நினச்சாங்க, பிரியங்கா காந்தி கோவப்படுவாங்கன்னு நினச்சாங்க. அது சம்பவமே அவங்கள காமெடியாக்கி அது பெரிய இதாக்கிட்டு அது நல்லா பண்ணாங்க. அப்படி தான் இருக்கணும். இவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் டீல் பண்ணி. இன்னொன்றுங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கோழைகள். இவங்க ஒரே கூட்டமாக அதாவது என்னடாங்க, இந்திய உலகத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குதுங்க. அந்த பணத்தை தோண்டி எடுக்கிறங்கிற போராட்டம் இருக்குல்ல, பிஜேபி தாங்க. இது இந்த மாதிரி ஒரு மட்டமான கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பிஜேபி அப்படிங்கிற கட்சியை பேச உண்மையிலே சொல்கிறோம், ரொம்ப இது வெக்கி தலைக்குடி. உண்மையில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க. நம்ம ஏன் பேசலைன்னா, ஒரு சமூக மோதல் நடந்திருக்கும் போது அதை நம்ம ரொம்ப விரிவாக பேசினோம்னா அது தப்பாக போயிடும் அப்படின்னு தான் ரொம்ப அமைதி. இல்லைன்னா இன்ச்சு பை இன்ச்சாக பேச முடியும் என்னால். என்ன நடந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தட்டே கேட்டேன், என்னங்க நடந்தது, இது இப்படி என்னென்ன பண்ணாங்க, இவங்க பண்ண அக்குறுமம் என்ன, கோத்ராவில் இவர்கள் செய்த அக்குறுமத்தெல்லாம் விவரிக்க முடியுமா வார்த்தையால்? பில்கிஸ் பானுக்கு இவர்கள் செய்த அக்குறுமத்தெல்லாம் விவரிக்க முடியுமா வார்த்தையால்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ உச்சநீதிமன்றம் புல்டோசர் கலாச்சாரம் சொல்கிறது. புல்டோசர் கலாச்சாரம்னு என்ன? இஸ்லாமியர்கள் வீடுகள் அவங்க கடையை அடித்து உடைக்கிறது. ஹரியானாவில் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நூல் மாவட்டத்தில் பண்ணது பெரிய ஒரு கலவரம் ஞாபகம் தான். இதே மாதிரி தான் பஜ்ரங் தான் ஊர்வலம் போகிறாங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கடையெல்லாம் அடித்து உடச்சி 3 மாதமாக நெட்டை கட் பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணிங்க, ஞாபகம் இருக்குங்களா? தான் அடுத்த ஒரு அழிவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை. என்ன சொல்கிறதுனே நமக்கு புரியல. இதை பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு நல்லது இல்லை நாட்டுக்கு. ஆனால் கண்டிப்பாக மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க, ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறோம். அதனால தான் இதை பற்றி நம்ம விரிவாக பேசலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.